நமஸ்காரம் எல்லாருக்கும். சூரிய சதகம்ல இன்னைக்கு 39வது ஸ்லோகம் பார்க்க போறோம். மார்க் பண்ணிக்கோங்க. உஜ்ரும்பாம் போருஹாணாம் பிரபவதி பயசாம் யா ஸ்ரீயே நோஷ்ணதாயை புஷ்ணாத் தியாலோக மாத்ரம் ந தூ திஷதி திருஷாம் திருஷ்யமானா விகாத்தம். விதா கிடையாது, விகா, கடி, அந்த கா, விகாத்தம். பூர்வாத்ரே ரேவ பூர்வம் திவ மனு ச புனஃப் எஃப் பாவனி திங் முகானாம் ஏனாம் ஏனாம் யைனி விபாசௌ நுதது நுதி பதை காஸ்பதம் பிராக்தனி வஹ. பத்மா ஆர்மாமி வாங்கோ. உஜ்ரும்பாம்போருஹாணாம் 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 பிரபவதி பயசாம் பிரபவதி பயசாம் யா ஸ்ரீயேனோஷ்ணதாயை யா ஸ்ரீயேனோஷ்ணதாயை உஜ்ரும்பாம்போருஹாணாம் பிரபவதி பயசாம் யா ஸ்ரீயேனோஷ்ணதாயை உஜ்ரும்பாம்போருஹாணாம் பிரபவதி பயசாம் யா ஸ்ரீயேனோஷ்ணதாயை. சோ அது பயசாம் கிடையாது, பயசாம். பயசாம். புஷ்ணாத்யாலோக மாத்திரம் உஷ்ணாத்யாலோகமாத்ரம் ந து திஷதி திருஷாம் न तु दिशति दृशाम् दृश्यमाना विघातम् दृश्यमाना विघातम्. पुष्णात्यालोकमात्रं न तु दिशति दृशां दृश्यमाना विघातम्. पुष्णात्यालोकमात्रं न तु दिशति दृशाम् दृश्यमाना विघातम्. पूर्वाद्रेरेव पूर्वम् पूर्वात्रेरेव पूर्वम् दिवमनु च पुनः दिवमनु च पुनः पावनीदिङ्मुखानाम् पावनीतिङ्मुखानाम्. पूर्वाद्रेरेव पूर्वं दिवमनु च पुनः पावनीदिङ्मुखानाम्. पूर्वात्रेरेव पूर्वं दिवमनु च पुनः पावनीतिङ्मुखानाम्. புனஃப் எஃப் போட்டுக்கோங்க, ஏன்னா பின்னாடி பா வருது இல்லையா, அதனால எஃப். ஏனாம் ஸ்யைனி விபாசௌ ஏனாம் ஸ்யைனி விபாசௌ நுதது நுதிபதை நுதது நுதது நுதிபதை காஸ்பதம் பிராக்தனீவஹ காஸ்பதம் பிராக்தனீவஹ. ஏனாம் ஸ்யைனி விபாசௌ நுதது நுதிபதை காஸ்பதம் பிராக்தனீவஹ. ஏனாம் ஸ்யைனி விபாசௌ நுதது நுதது நுதிபதை காஸ்பதம் பிராக்தனீவஹ. உஜ்ரும்பாம்போருஹாணாம் பிரபவதி பயசாம் யா ஸ்ரீயேனோஷ்ணதாயை புஷ்ணாத்யாலோகமாத்ரம் ந து திஷதி திருஷாம் திருஷ்யமானா விகாத்தம். பூர்வாத்ரேரேவ பூர்வம் திவமனு ச புனః பாவனீதிங் முகானாம். ஏனாம் ஸ்யைனி விபாசௌ நுததது நுதிபதை நுததது வர்க்க
நுதது sorry. नुदतु नुदिपदैकास्पदं प्राक्तनीवः லாஸ்ட் லைன் மட்டும் சொல்லுங்க. ஏனாம் येनां सैने विपासौ नुततु नुदिपदैकास्पदं प्राक्तनीवः இன்னொரு வாட்டி. येनां सैने विभासौ नुततु नुदिपदैकास्पदं प्राक्तनीवः அதான் கரெக்டா வந்துருது இல்ல, அப்புறம் என்ன சந்தேகம்? ஒரு நிமிஷம் யோசிக்கிறேன். கரெக்டா தான் சொன்னோமா? காமாட்சி மாமி வாங்கோ. Thank you, ma'am. उज्जृम्बाम्बोरुहाणां प्रभवति पयसां या श्रियेणोष्णधायै उष्णाध्यालोकमात्रं न तु दिशति दृशां दृश्यमाना विघातम् पूर्वात्रेरेव पूर्वं दिवमनुच पुनः पावनीदिङ्मुखानां येनां स्यैनी विभासौ नुदतु नुदिपतै नुतिपदैकास्पदं प्राक्तनीवः. வெரி குட். ரெண்டாவது லைன் மட்டும் ஸ்டார்டிங் சொல்லுங்க. உஷ்ணாத்யாலோகமாத்திரம். ஓகே, புஷ்ணாத் இது கிடையாது, இத்துதான். இத்துதான். வெரி குட், வெரி நைஸ். ஓகே, சோ இது என்ன அர்த்தம் சொல்றா அப்படின்னா, அந்த சூரிய ஒளி எவ்வளவு நம்மளுக்கு நல்லத பண்றது, அதே சமயத்துல அதனுடைய அந்த நேச்சர் கேரக்டர் இருக்கு இல்லையா, அதையும் குறைச்சுக்காம அதே சமயத்துல நம்மளுக்கு நல்லதையும் பண்ணிண்டு எவ்வளோ அழகா அந்த உதய சூரிய ஒளி நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னு சொல்ற. அதாவது அந்த தாமரை நீர்நிலைகளுக்கு அது அழகுதான் சேர்க்கிறதே தவிர அத சுட்டு அதை துன்புறுத்துவது இல்லை. அதாவது அந்த லைட், சன்லைட் அது மேல பட்டாலும் அந்த சன்னுடைய அந்த வெப்பம், அந்த தாக்குதல் அந்த தண்ணிக்கு அந்த வெப்பத்தினால அதை துன்புறுத்துவது இல்லை, அதுக்கு அழகதான் சேர்க்கிறது. அதே மாதிரி நம்மெல்லாம் மனுஷா இருக்குமே, நம்ம கண்களுடைய பார்வை திறனை சூரிய ஒளி பெருக்குகின்றதே தவிர அது கண்களுக்கு கேடு செய்வது இல்லை. சூரிய ஒளி நம்ம கண்ணுக்கு கெடுதல் செய்யறது இல்லை, நம்மளுடைய பார்வை திறனை அதிகதான் படுத்துறது அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி அத அந்த மலை மேல முதல்ல அந்த மலை மேலதான் படுறது இல்லையா அந்த உதய சூரியனுடைய ஒளி. சோ அந்த மலை உதயகிரி அப்படின்னு சொல்றான். அந்த மலைய முதல்ல அது புனிதப்படுத்திட்டு அதுக்கப்புறம் மேல இன்னும் ரைஸ் ஆன அப்புறம் அந்த வானத்தையும் 8 திக்கையும் ஒளியூட்டி புனிதமாக்குகிறது. சோ இந்த மாதிரி அந்த பகவான் படைப்பு எல்லாத்துக்கும் நன்மையை மட்டுமே செய்யும் அந்த உதய சூரிய ஒளி நம் பாபங்களை அழித்து அருளட்டும் அப்படின்னு சொல்றேன். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, கேட்கறதுக்கே அவ்வளோ ஒரு ப்ளீஸ். நம்ம ஒரு அந்த சன்லைட்டுங்கிறது அவ்வளோ ஒரு இதுவா, வெயில்ல நம்ம முடிஞ்ச வரைக்கும் திட்டதான் திட்டுறோம், ஐயோ வேர்த்து கொட்டுறதே அப்படி இப்படின்னு. அது எவ்வளோ நம்மளுக்கு நல்லது பண்றது அப்படின்னு, எல்லாமே அது பண்றது அத்தனையுமே நல்லது. இன்னும் பின்னாடி எல்லாம் வரும் பாருங்க அந்த குதிரை வர்ணனம் போதெல்லாம், அப்பா ஒன்னொன்னும் டச்சிங்கா இருக்கும். ஓகே, 40வது போலாம். வாச்சாம் வாசஸ்பதே ரப் யச்சல யச்சலபி துச்சிதா சார்ய காணாம் பிரபஞ்சைஹி. அங்க விசர்க்கம் போட்டுக்கோங்க. அடுத்தது லைன்ல இருந்தா எடுத்துடுங்க. வைரஞ்சானாம் ததோச்சா ரேத சதுர ருச்சாம். அது ருச்சாம் இல்ல, ரூ கிடையாது, அது ருதான், சரியா? ருச்சாம், ரிஷி சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி. ருச்சாம் சாணனானாம் சதுர்ணாம். ஆம். உச்யே தார்ச்சாசு வாச்ய ச்யுதி சுச்சி
சரிதம் யஸ்ய நோச்சைர் விவிச்ய. நல்ல வாய் இது டங் ட்விஸ்டர் இது. பிராச்சியம் வர்ச்சஸ் சகாசத் சிர முப்பச்சினுதாத் தஸ்ய சண்டார்ச்சிஷோ வஹ. சீதா வாங்கோ. மேம் இதுல அந்த நிறைய செகண்ட் ச லைன் வரும். மேம் சாரி அந்த செகண்ட் லைன்ல ஆ, சதுரவா சதுர் ருச்சாமா இல்ல மேம்? சதுர ஓகே தேங்க்யூ. சதுர ருச்சாம். ஓகே, இதுல வந்து நிறைய ச வர்க்கம் வரும். ஃபுல்லா ச ச ச ச சன்னு வரும். வாசாம் வாசஸ்பதேரப் वाचां யச்சல பிதுசிதா वाचस्पतेरप्यचलभिदुचिता சார்யகாணாம் பிரபஞ்சைஹ. चार्यकाणां प्रपञ्चैः. இது வந்து நான் சுக்குமின்னு பிரிச்சு கொடுத்திருக்கேன், அதனால சேர்த்துதான் சொல்லணும் இந்த லைனை. திருப்பி திருப்பி அதான் சொல்றேன். வாசாம் வாசஸ்பதேரப்யச்சல பிதுசிதாச்சார்யகாணாம் பிரபஞ்சைஹ. वाचां वाचस्पतेरप्यचलभिदुचिता चार्यकाणां प्रपञ्चैः. வைரஞ்சானாம் தத்தோச்சா वैरञ्चानां ततोचा ரித்த சதுரருச்சாம். ऋतचतुररुचां ரித்த சதுரருச்சாம் ऋतचतुररुचां சானனானாம் சதுர்ணாம். चाणनानां चतुर्णाम्. வைரஞ்சானாம் ததோச்சாரித சதுரருச்சாம் சானனானாம் சதுர்ணாம். वैरञ्चानां ततोचारितचतुररुचां चाणनानां चतुर्णाम्. உச்யேதாச்சாசு வாச்ய उच्येतार्चासु वाच्य च्युतिशुचिचरितम् च्युतिशुचिचरितम्. च्युतिशुचिचरितम्. च्युतिदाன மேம்? ஆமாம்மா. च्युतिशुचिचरितम्. यस्य नोचैर्विविच्य यस्य नोचैर्विविच्य उच्येताचासु वाच्यच्युतिशुचिचरितं यस्य नोचैर्विविच्य. उच्येतार्चासु वाच्यच्युतिशुचिचरितं यस्य नोचैर्विविच्य. प्राच्यं वर्चश्चकासत् प्राच्यं वर्चश्चकासच् चिरमुपचिनुतात् चिरमुपचिनुतात् तस्य चण्डार्चिषो वः. तस्य चण्डार्चिषो वः. प्राच्यं वर्चश्चकासत् चिरमुपचिनुतात् तस्य चण्डार्चिषो वः. प्राच्यं वर्चश्चकासच्चिरमुपचिनुतात् तस्य चण्डार्चिषो वः. वाचां वाचां वाचस्पतेरप्यचलभिदुचिताचार्यकाणां प्रपञ्चैः. वैरञ्चानां ततोचारितचतुरुचां चाणनानां वैरञ्चानां ततोचारितचतुररुचां चाणनानां चतुर्णाम्. उच्येतार्चासु वाच्यच्युतिशुचिचरितं यस्य नोचैर्विविच्य. प्राच्यं वर्चश्चकासच्चिरमुपचिनुतात् तस्य चण्डार्चिषो वः. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். தேங்க்யூ மேம். சிதம்பரத்தம்மாள் சொல்லுங்க. वाचां वाचस्य पतेरप्यचलति திருப்பியா वाचां वाचस्पतेरप्यचलपिदुचिता चार्यकाणां प्रबन्धैः. वैरञ्जानां ततोच्चारितचतुररुचां
चारणनानां चतुर्णाम् उच्छेदार्चासु वाच्यच्युदिचुषि सरिदं यस्य नोच्चैर्विविच्य प्राच्यं वर्षसकाशच्चिरमुप சினுதாத்தஸ்ய சண்டார்ச்சிவோ சிசோபக. வெரி குட். கொஞ்சம் அந்த தவும் தவும் மட்டும் நீங்க ஒரே மாதிரி சொல்றேன், அது பாத்துக்கோங்க. அது மட்டும்தான் மிஸ்டேக் வருது. ஓகே மேம். பிராக்டிஸ் பண்ணுங்க அது ஒரு வாட்டி கேட்டு. ஓகே. நான் என்னமோ இந்த ஸ்லோகம் எல்லாரும் கஷ்டப்படுவான்னு நினைச்சா சும்மா அல்வா மாதிரி சொல்லிட்டேன், ஈஸியா சொல்லிட்டேன். வெரி குட். ஓகே. சோ இது என்ன சொல்றா அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு தெரியும் தேவர்களுடைய குரு ப்ரஹஸ்பதி. சோ அவர் வாக்குகளுக்கு எல்லாம் தலைவன். எனக்கு தேவ குரு இல்லையா அவர். சோ அவரே பல அற்புதமான துதிகளால் அந்த சூரிய பகவானை வழிபடுகிறார் அப்படின்னு சொல்றார், துதிக்கிறார். அதே மாதிரி பிரம்மா அவர் வேதங்களுக்கு எல்லாம் முதல்வர் இல்லையா. சோ அவர் கூட வேதங்கள் மூலமா சூரிய பகவானை அவர் தினமும் துதிக்கிறார் அப்படின்னு சொல்றார். எதுக்காக இத சொல்றான்னா, இவாள்லாம் ஹையஸ்ட் குருமார்கள். சோ ப்ரஹஸ்பதியும் சரி பிரம்மதேவனும் சரி அந்த சூரியனை பலவித இதனால வேதங்களாலும் தோத்திரங்களாலும் துதிக்கின்றனர். ஆனாலும் இத்தனை துதிகளாலும் கூட அந்த சூரிய பகவானுடைய முழு சரித்திரம், அதாவது அவருடைய முழு சிறப்பையும் பிழையின்றி கூற முடியவில்லை. அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாம் அந்த சூரிய பகவான். சோ வேதங்களால கூட முழுமையா அந்த சூரிய பகவானை பத்தி சொல்ல முடியாது, அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் அப்படின்னு சொல்றார். அப்பேற்பட்ட அளப்பரிய மேன்மை வாய்ந்த அந்த சூரிய பகவானின் உதய காலத்து ஒளி கிரணங்கள் நம்மளுக்கு மேன்மையை அளிக்கட்டும் அப்படின்னு சொல்றார். சோ ப்ரஹஸ்பதியாலும் பிரம்மதேவனாலும் கூட விவரிக்க முடியாத அளவுக்கு சிறப்பு பெற்ற அந்த சூரிய பகவானின் உதய சூரிய அந்த ஒளி கிரணங்கள் நமக்கு மேன்மையை அளிக்கட்டும். நெக்ஸ்ட் மேம், சூரிய பகவான் பேர் எது மேம் இதுல? எதுலமா? இந்த 39 and 40. இங்க இது ஷைனியா சண்டார்ச்சிஷ, தஸ்ய சண்டார்ச்சிஷ வருதுல்ல. சண்டார். ஓகே மேம். சண்டார் சிஷோ. அர்ச்சிஷ, அர்ச்சிதான் உங்களுக்கு இது சூரிய பகவான் அர்க்க, அது மாதிரி அர்ச்சி. சோ சண்டார்ச்சிஷ அதுதான் இங்க இது போன ஸ்லோகத்துல யைனியா மேம்? யைனி. ஆமாம், யைனி. ஓகே, தேங்க்யூ. ஓகே, பெர்ஃபெக்ட். ஓகே, 41 போலாம். ஓகே. மூர்த்ன்யத்ரேர், மூர்த்ன்ய, சரியா? மூர்த்னி அத்ரேர், சோ சேர்த்து வரும். மூர்த்ன்யத்ரேர் தாத்து ராகஸ் தருஷு கிசலயோ வித்ரு மௌகஸ் சமுத்ரே திங் மாதங்கோத்த மாங்கேஷ் வபினவ நிஹிதஸ் சாந்திர சிந்தூர ரேணுஹு சீம்னி व्योम्नश्च हेम्नस् सुर शिखरि भुवो जायते यः प्रकाशः शोणिम्नासौ खरांशो रुषसि दिशतु वश शर्म शोभैक देशः. मीनाक्षी बी मामी वांगो. मूर्ध्न्यद्रे धातुरागस्
மூர்த்னீயத்ரேர்தாதுராக மூர்த்ய மூர்த்யத்ரேர்தாதுராகஸ் தருஷு கிசலயோ தருஷு கிசலயோ வித்ருமௌகः சமுத்ரே. வித்ருமௌகஸ் சமுத்ரே. மீனு நர்மதா வெளியில போயிட்டு திருப்பி வந்திருக்காளா? இல்ல மேம், இல்ல. ஓகே. மூர்த்யத்ரேர்தாதுராகஸ்தருஷு கிசலயோ வித்ருமௌகः சமுத்ரே. மூர்த்யந்திரேர்தாதுராகஸ்திருஷ் தருஷு கிசலயோ வித்ருமௌகஸ் சமுத்ரே. திருப்பியும் ஒரு வாட்டி. மூர்த்யந்திரேர்தாது மூர்த்ய மூர்த்னி நேய மூர்த்னீயத்ரேர்தாது கிடையாது, மூர்த்ய மெய் எழுத்து தான் அது. மூர்த்ய கரெக்டா ஜி? எஸ். மூர்த்யத்ரேர்தாதுராகஸ்தருஷு கிசலயோ வித்ருமௌகஸ் சமுத்ரே. குட். திங்மாதங்கோத்தமாங்கேஷ் திங்மாதங்கோத்தமாங்கேஷ் வபினவநிஹிதஸ் வபினவநிகிதஸ் சாந்திரசிந்தூரரேணுः சாந்திரசிந்தூரரேணுः. திங்மாதங்கோத்தமாங்கேஷ்வபினவநிஹிதः சாந்திரசிந்தூரரேணுः. திங்மாதங்கோத்தமாங்கேஷ்வபினவநிகிதः சாந்திரசிந்தூரரேணுः. सीम्ने व्योम्नश्च हेम्नस् सीम्नि व्योम्नश्च हेम्नस् सुरशिखरि भुवो सुरशिखरि भुवो जायते यः प्रकाशः जायते यः प्रकाशः. सीम्ने व्योम्नश्च हेम्नः सुरशिखरि भुवो जायते यः प्रकाशः. सीम्नि व्योम्नश्च हेम्नः सुरशिखरि भुवो जायते यः प्रकाशः. यः प्रकाशः यः प्रकाशः. शोणिम्नासौ खरांशोर् सोनिम्नासौ गरांसोर् रलख करांसोर् उषसि दिशतु वश् उषसि दिशधुवस् शर्म शोभैकदेशः. शर्म शोभैकदेशः. शोणिम्नासौ खरांशोरुषसि दिशतु वः शर्म शोभैकदेशः. सोनिम्नासौ करांसोरुषि दिशधुवः शर्म रुषसि सोनिम्नासौ करांसोरुषसि दिशधुवः शर्म शोभैकदेशः. ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்றேன் ஜி. மூர்த்யத்ரேர்தாதுராகஸ்தருஷ கிசலயோ தருஷு கிசலயோ வித்ருமௌகஸ் சமுத்ரே. திங்மாதங்கோத்தமாங்கேஷ்வபினவநிஹிதः சாந்திரசிந்தூரரேணுः. सीम्नि व्योम्नश्च हेम्नः सुरशिखरि भुवो जायते यः प्रकाशः. शोनिम्नासौ करांसो सोरुषसि दिशधुवः शर्म शोभैकदेशः. பியூட்டிஃபுல், கரெக்ட். தேங்க்யூ. ஜானகி மாமி திருப்பியும் சொல்லுங்க. ஹரிவம்மா. ஆ. மூத்யந்திரே தாத்து மூத்ய
மூத்ய மூத்ய yes, ma'am. மூத்யத்ரே மூர்த்ய மூர்த்ய மூத்ய yes, ma'am. எக்ஸாக்ட்லி. மூத்யத்ரே தாத்துரா மூர்த்யன்னு வரக்கூடாது, மூர்த்ய. மூத்ய okay, ma'am. ஆ. மூத்ய த்ரே மூர்த்ய NYA. NYA தான் எடுக்கணும். மூத்யத்ரே தாத்துராகஸ்தருஷ கிசலயோ வித்ருமௌகः சமுத்ரே दिग्मातङ्गोत्तमाङ्गेष्वभिनवनिहितः सान्द्रसिन्धूररेणुः सीम्निव्योम्नस्य हेम्नः सुरसिख व्योम्नस्य இல்ல, व्योम्नश्च. सीम्निव्योम्नस्य हेम्नः ஏவா இருக்கங்க, சீம்னே व्योम्नश्च சதன. okay. सीम्निव्योम्नश्च हेम्न सुरशिखरि भुवो जायते यः प्रकाशः शोणिम्नासौ खरांसो रुषसि दिशतु वः शर्म शोभैकदेशः. எல்லாம் சூப்பர். ஃபர்ஸ்ட் லைன். Yes, ma'am. இன்னொரு வாட் படிக்கட்டுமா மேம்? அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும். மூந்தியத்ரேதா மூர்த்ய இல்ல, மூர்த்ய. மூந்தியா ஹைலைட் பண்ணணுமா மேம்? ஆமா, மூர்த்ய மூர்த்ய. அந்த த வந்து கேட்காது. மூந்தியத்ரேதாது ராகஸ்தருஷ கிசலயோ தருஷா கிடையாது. அது ஏன் எல்லாம் ஷ ஷ சொல்றேன்? தருஷு ஷ இருக்கா? ஷ இருந்தா அத ஷூ மாத்திக்கோங்க எல்லாரும். தருஷு கிசலையோ. மூத்யத்ரேதாது ராகஸ்தருஷு கிசலயோ வித்ருமௌகः சமுத்ரே. பாக்கி எல்லாம் வந்துடுத்து. இது மட்டும்தான். தேங்க்யூ மேம். மூர்த்யத்ரேர் மூர்த்ய மூர்த்ய, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் மேம். ஓகே. சோ அந்த காத்தால அந்த உதயசூரியனோட கிரணங்கள் நம்மளுக்கு எவ்வளோ அழகான ஒரு பிக்சரஸ்க பியூட்டி ஆஃப் த வேர்ல்ட் நம்மளுக்கு எடுத்து காமிக்கிறது அப்படின்னு சொல்றான். சோ காத்தால அந்த சூரிய உதயம் ஏற்படும் பொழுது அந்த செம்மையான ஒளி இருக்கு இல்லையா, பல இடங்கள்ல பட்டு நம்மளுக்கு பல அற்புதமான தோற்றங்களை ஏற்படுத்துகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், மலை உச்சியில அந்த செம்மையான வண்ணம் வந்து பார்க்கும் பொழுது அந்த மலை மேல அப்படியே காவி பொடி தூவின மாதிரி இருக்கான். அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. அதே மாதிரி அந்த ஒளி வந்து மரங்கள் மேல படும் பொழுது, அந்த செவ்வொளி வந்து படும் பொழுது அப்படியே செந்தளிர் மாதிரி இருக்கு. அந்த மரங்களுடைய அந்த இலைகள் பார்த்தோன்னா அந்த ரெட்டிஷ், இது புதுசா பூத்த அந்த மலர்ந்த அந்த புதுசா தோன்றிய அந்த இலைகள் தளிர்கள் மாதிரி இருக்கு. அதே மாதிரி கடல் மேல படும் பொழுது பார்த்தோன்னா அப்படியே அந்த கடல்ல அந்த பவழ கூட்டம் மாதிரி அது தெரியறது கண்ணுக்கு. அதே மாதிரி எல்லா திக்குகளையும் திக்கஜங்கள் இருக்கு இல்லையா, யானைகளும் அங்க வந்து 8 திக்குலையும் 8 யானைகள் இருக்கு, திக்கஜங்கள் அப்படின்னு சொல்லுவா. அதாவது அந்த யானைகள் தான் அந்த உலகத்தை தாங்கி நிக்கிற மாதிரி ஒரு ஐதீகம். சோ அந்த அந்த திக்கஜங்களுடைய தலையில படும் பொழுது அது வந்து அந்த கஜங்களுக்கு இட்ட அந்த சிந்தூர பொடி மாதிரி மின்னறது அதோட தலையில படும்போது, இந்த செவ்வொளி படும்போது. சோ ஒவ்வொரு இடத்துலயும் மலை மேல படும்போது காவி பொடி தூவின மாதிரி இருக்கு, மரங்களோட இலையில படும்போது செந்தளிர் மாதிரி இருக்கு, கடல்ல படும்பொழுது அந்த செவ்வொளி படும்போது பவழ கூட்டமா கண்ணுக்கு தெரியறது. அதே மாதிரி இந்த திக்கஜங்களுடைய அந்த தலையில படும்பொழுது அதுக்கு அழகா அலங்காரம் பண்ண அந்த சிந்தூர பொடியால அலங்காரம் பண்ணின மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு. அதே மாதிரி அந்த மேரு மலையுடைய அந்த இது அந்த மேரு மலையே வந்து உங்களுக்கு பொன்மலை தான், கோல்டன் கலர்ல இருக்கும்னு சொல்லுவா. சோ அது மேல படும்போது அந்த செவ்வொளியும் அந்த செம்பொன் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி பிரதிபலிப்பா அது கண்ணுக்கு தெரியறது. சோ அழகுகளுக்கு ஒரே ஆதாரம் மாதிரி இருக்கும் அந்த
காலை கதிரவனுடைய அந்த ஒளி நமக்கு இன்பத்தை தரட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல். அந்த மார்னிங் அந்த ரெட்டிஷ் சன்ரேஸ் வந்து அத்தனையும் அவ்வளவு அழகுபடுத்துகிறது அப்படின்னு சொல்றார். எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஆம், ஒரே ஒரு டவுட் மேம். மூர்த்தின்யத் இன்னும் யாவும் தான் NYA-வா மேம்? இன்னும் யாவும் NYA. கரெக்ட். ஓகே ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி MOOR, அப்புறம் DH, அப்புறம் NYA. 3 பிரிச்சுக்கோங்க. மோர், மூர்த், மூர், MOOR மூர், அப்புறம் DH இது, அப்புறம் NYA ஞ, மூர்த்ய, மூர்த்ய. ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். ஓகே. இங்கே வந்து பிரகாஷக கர அம்சோ. சோ அந்த கராம்சோங்கிறது தான் இங்க சூரியன் சொல்ற. ஷோனிம் நாசோ கராம்சோ இருக்கு இல்லையா, கராம்ச, கர அம்ச. சோ அதுதான் வந்து கதிரவன் அப்படின்னு சொல்ற. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போலாம். அழகான ஒரு கம்பேரிசன். எதோடனா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு புராண கதையோடைய கம்பேரிசன் நம்மளுக்கு இதுல வரப்போகுது. ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்சது, பரிச்சயமானது. இதுக்கும் ஒரு ஸ்டார் போடுங்க, என்னன்னு நான் சொல்றேன் 40 செகண்டுக்கு. அஸ்தாத்ரி ஷோத்தமாங்கே ஸ்ரித சசினி தமஹ் ஹெச் காலகூட்டே நிபீதே யாதி வியக்திம் புரஸ்தா தருண கிசலயே பிரத்யுஷஃப் எஃப் பாரிஜாதே உத்யன் தியாரக்த பீதாம் பர விஷத தரோத் வீக்ஷிதா தீக்ஷ்ண பானோஹோ. அங்க விசர்க்கம் போட்டுக்கோங்க. தீக்ஷ்ணன்னு சொல்லக்கூடாது, தீக்ஷ்ண, தீ போட்டுக்கணும். சோ தீ போட்டுக்கோங்க அந்த இடத்துல. தீக்ஷ்ண பானோஹோ லக்ஷ்மீர் லக்ஷ்மீ லக்ஷ்மீரி வாஸ்து ஸ்புட கமல புட்டா பாஸ்ரயா ஸ்ரேயசே வஹ. சசி மாமி வாங்கோ. மேம் தேர்ட் லைன் மட்டும் ஒரு வாட்டி மேம். உத்யன் தியாரக்த பீதாம் பர விஷத தரோத் வீக்ஷிதா தீக்ஷ்ண பானோஹோ. தேங்க்ஸ் மேம். அஸ்தாத்ரீஷோத்தமாங்கே अस्ताद्रीशोतमाङ्गे ஸ்ரிதசசினி தமஹ் श्रितशशिनितमः காலகூட்டே நிபீதே कालकूटे निपीते अस्ताद्रीशोत्तमाङ्गे श्रितशशिनि तमः कालकूटे निपीते अस्ताद्रीशोतमाङ्गे श्रितशशिनितमः कालकूटे निपीते याति व्यक्तिं पुरस्तात् याति व्यक्तिं पुरस्तात् अरुणकिसलये अरुणकिसलये प्रत्युषः पारिजाते प्रत्युषः पारिजाते याति व्यक्तिं पुरस्तादरुणकिसलये प्रत्युषः पारिजाते याति व्यक्तिं पुरस्तात् अरुणकिसलये प्रत्युषः पारिजाते
उद्यन्त्या रक्तपीताम् उद्यन्त्या रक्तपीताम् परविशदतरोत् परविशततरोत् பீதாம்பரங்கிறது சேர்த்து வரும். நான் இப்போ நம்மளுக்கு 3ஆ ஒரு லைனை பிரிக்கிறோம் இல்லையா, அதுக்காக நான் பீதாம தனியாவும் பர தனியா சொன்னோம். பீதாம்பரம்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். உத்யந்த்யா ரக்த பீதாம்பர விஷததரோத் उद्यन्त्या रक्तपीताम्बर विशततरोत् வீக்ஷிதா தீக்ஷ்ணபாணோः वीक्षिता तीक्ष्णभानोः उद्यन्त्या रक्तपीताम्बर विशदतरोद् வீக்ஷிதா தீக்ஷ்ணபாணோः उद्यन्त्या रक्तपीताम्बर विशततरोद्वीक्षिता तीक्ष्णभानोः लक्ष्मीर्लक्ष्मीरिवास्तु लक्ष्मीर्लक्ष्मीरिवास्तु स्फुटकमलपुटा स्फुटकमलपुटा पाश्रया श्रेयसेवः पाश्रया श्रेयसेवः लक्ष्मीर्लक्ष्मीरिवास्तु स्फुटकमलपुटा पाश्रया श्रेयसेवः लक्ष्मीर्लक्ष्मीरिवास्तु स्फुटकमलपुटा पाश्रया श्रेयसेवः हस्ताद्रीशोत्तमाङ्गे श्रितशशिनितमः कालकूटे निपीते याति व्यक्तिं पुरस्तात् अरुणकिसलये प्रत्युषः पारिजाते उद्यन्त्या रक्तपीताम्बरविशततरोद्वीक्षिता तीक्ष्णभानोः लक्ष्मीर्लक्ष्मीरिवास्तु स्फुटकमलपुटा पाश्रया श्रेयसेवः பியூட்டிஃபுல். தானா அது தீக்ஷ்ண வருது பத்தியில, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா சொல்லணும். அது எல்லாருமே பண்ணுவா, எல்லாரும் பண்ணுவா அந்த மிஸ்டேக். அதனாலதான். சௌமியா விவாங்கோ சொல்றேன் மேம். अस्तादृशोत्तमाङ्गे श्रितशशिनितमः कालकूटे निपीते याति व्यक्तिं पुरस्ताद्धरुणकिसलये प्रत्युषः पारिजाते उद्यन्त्या रक्तपीताम्बरविशदतरोद्वीक्षिता तीक्ष्णभानोः लक्ष्मीर्लक्ष्मीरिवास्तु स्फुटकमलपुटा पाश्रया श्रेयसेवः. பியூட்டிஃபுல். ஓகே, சோ இந்த ஸ்லோகத்தை இம்பார்ட்டன்ட் போட சொன்னேன். இதோட விசேஷ பலன் என்னன்னா லக்ஷ்மி கட்டாட்சம், நம்மளுக்கு செல்வம் பெருக, லக்ஷ்மியுடைய கட்டாட்சம் கிடைக்க நம்மளுக்கு இது சொல்லற இது. சோ லக்ஷ்மி கட்டாட்சம் அப்படின்னு போட்டுக்கோங்க. எதுக்காக இது லக்ஷ்மி கட்டாட்சத்தோட இது பண்றா? நான் சொன்னேன் இல்லையா, ஏதோ ஒரு புராண இதோட கம்பேரிசன். எது அப்படின்னா பார்க்கடலை கடையிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அந்த பார்க்கடலை கடைஞ்சா. முதல்ல விஷம் வந்தது, காலக்கூட்ட விஷம் வந்தது நம்மளுக்கு. அப்படி அனலை கக்கிண்டு அந்த விஷம் திரண்டது. அப்ப எல்லாரும் பயந்து போனா, ஓடினா. போயிட்டு சிவபெருமான்கிட்ட போய் அவ இது பண்ணார். சிவபெருமானும் உடனே கருணை காட்டி அந்த விஷத்தை அப்படியே உண்டு சாப்பிட்டார். அதுக்கப்புறம் திருப்பியும் அவ அந்த பார்க்கடலை கடைய ஆரம்பிச்சா. பார்க்கடலை கடையும் பொழுது நிறைய தேவ விருட்சங்கள் வந்தது, பாரிஜாதம் அந்த மாதிரி மரங்கள் எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் பல விலை உயர்ந்த ரத்தினங்கள், கௌஸ்துபமணி அந்த மாதிரி ரத்தினங்கள்லாம் நிறைய வந்தது. அதுக்கப்புறம் காமதேனு வந்தார். அப்புறம் ஐராவதம் வந்தது. உச்சைஸ்ரவசம், இது குதிரை, தேவர்களுடைய குதிரை. சோ உச்சைஸ்ரவஸ் வந்தது. இதெல்லாம் மாதிரி நிறைய முதல்ல அந்த பார்க்கடலை கடையும் போது இதெல்லாம் அப்புறம் நிறைய அப்சர ஸ்திரீகள் நிறைய பேர் அதுல இருந்து வந்தா. அதுக்கப்புறம் வந்ததுதான் மகாலட்சுமி. மகாலட்சுமியும் அதுல இருந்து வந்தா. அவ வந்த உடனே எல்லாரும் அப்படியே மயங்கி நிக்கிறா. அவளோட அழகுல அப்படி அதிசயிச்சு நிக்கிறா. அப்போ மகாலட்சுமி நேரா திருமாலை நோக்கி போறா, கையில மணமாலையோட போறா. அப்படியே அவருக்கு மணமாலையை அர்ப்பணித்துட்டு
அவருடைய மார்பலியே அவ தங்கிட்டா மகாலட்சுமி. சோ இது மாதிரி தேவர்கள் எல்லாம் வந்து மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி வணங்கினார்கள். கடைசியா நம்மளுக்கு யார் வந்தா? தன்வந்திரி வந்தார். அப்பதான் அமுத கலசத்தை எடுத்துன்னு வருவா. தேவர்களும் அசுரர்களும் சண்டை போட்டுப்பா, மோகினி அவதாரம் அதெல்லாம் வரும். சோ இந்த பார்க்கடலை கடையிற சீனை வந்து அப்படியே இந்த சூரிய உதயத்தோடையும் நம்மளுக்கு கம்பேர் பண்ணி சொல்றா. எப்படி அது? இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். சூரிய உதய வேளையில நம்மளுக்கு வந்து ஓகே, இருள் ஃபுல்லா நம்மளுக்கு மறைஞ்சு போறது. ஓகேவா? சோ அந்த சூரிய ஒளிங்கிறது வந்து நம்மளுக்கு சிவன் எப்படி அந்த விஷத்தை எல்லாத்தையும் அவர் உண்டு விட்டாரோ அதே மாதிரி இந்த சூரிய ஒளி வரும் பொழுது அந்த இருள் அப்படிங்கிற அந்த ஆலகால விஷத்தை ஃபுல்லா வந்து அந்த சூரிய ஒளி முழுங்கிடுறது, பருகி விட்டது அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி அதுக்கப்புறம் திருப்பியும் நம்மளுக்கு கடையும் பொழுது நிறைய தேவதருக்கள் வருது, கௌஸ்துபமணிகள்லாம் வருதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் அந்த சூரிய ஒளி மேல வரும் பொழுது நம்மளுக்கு மரங்கள், அப்புறமா செந்தளிர்களோட அந்த மரங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு தென்படுறது. அதுக்கப்புறம் அந்த வானமும் பார்த்தோம்னா சிவப்பும் மஞ்சளும் சேர்ந்த கலர்ல கௌஸ்துப மணியெல்லாம் வர மாதிரி அந்த வானமும் நம்மளுக்கு அவ்வளோ அழகான நிறத்துல நம்ம கண்ணுக்கு தெரியறது. சோ இந்த மாதிரி நம்மளுக்கு பல்வேறு இது வருது. அதுக்கப்புறம் தாமரைகளும் அழகா மலர்றது. ஓகேவா? தேவதருக்கள் அங்க கிடைக்கிற மாதிரி இங்க தாமரையும் மலர்றது. கடைசியா அதெல்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்கு அங்க மகாலட்சுமி தோன்றினா இல்லையா? இங்கேயும் அதே மாதிரிதான். தாமரைக்குள்ள இருக்கிறது யாரு? திருமகள் இல்லையா? அது ஏன்னா திருமகள் வந்து தாமரையில தான் வீற்றிருக்கிறாள்னு சொல்றா. சோ தாமரை பூ பூத்த உடனே இங்கேயும் திருமகள் நம்மளுக்கு வெளியில வரலாம். சோ அவ வந்து தன்னுடைய தன்னுடைய அருளை வாரி வழங்க வெளிவந்த மாதிரி இருந்தது. அவ்வளவு அழகோட இருக்கு இந்த சூரிய ஒளி. சோ நம்மளுக்கு அந்த மந்தாரம் இது பார்க்கடலை கடையும் பொழுது நம்மளுக்கு எப்படி ஒன்னொன்னா தோன்றதோ அதே மாதிரி இந்த சூரிய ஒளிங்கிற அந்த பார்க்கடல்ல இருந்தும் நம்மளுக்கு ஒன்னொன்னா வெளியில வருது. அப்படியே அதையும் இதையும் கம்பேர் பண்ணி இங்க சொல்ற. அங்க தேவதருக்கள்ன்றா, இங்க வந்து அந்த சூரிய ஒளி நம்மளுக்கு மேல வரும் பொழுது அந்த விருட்சங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரியறது. கௌஸ்துப மணிங்கிற இங்கே வானத்துல அவ்வளவு அழகா அந்த செவ்வொளியும் மஞ்சள் ஒளியும் கலந்து அந்த மாதிரி உயர்ந்த ரத்தினங்கள் மாதிரி இருக்கு. அப்புறம் அப்சர ஸ்திரீகள்ங்கிற இங்கே தாமரை நம்மளுக்கு தெரியறது. அப்புறம் கடைசியா அங்க மகாலட்சுமி வந்தா இங்கேயும் தாமரையிலேருந்து மகாலட்சுமி நம்மளுக்கு வெளியில வரா அப்படின்னு. எவ்வளோ அழகா அந்த பார்க்கடலை கடையறதும் அந்த சூரிய ஒளியோடைய அந்த தினப்படி இதுவும் நம்மளுக்கு கம்பேர் பண்ணி ரொம்ப அழகா சொல்ற. சோ அங்க வந்து சிவன் அந்த விஷத்தை உண்டார்ன்ற மாதிரி இங்க இந்த சூரிய ஒளி இருள்ன்ற விஷத்தை முழுக்க பருகிடுறது அப்படின்ற மாதிரி சொல்ற. இங்க அருண கிசல அதெல்லாமா சூரியன் பேரு, பகவான் பேரு? சூரியன் இதுல ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே. தீக்ஷ்ண பானுவா? பானு, அதேதான். ஓகே, லாஸ்ட் ஒன் 43 போலாம். 39 40 41. இப்பதான் 5ஆவதே வருமா? போடு சக்கர, ரொம்ப ஸ்லோவா போயின்னு இருக்கேனே. சரி. நோதன் வான் ஜன்ம பூமிர் ந த துதர புவோ பாந்தவா கௌஸ்துபாத்யா யஸ்யாஃப் பத்மம் ந பாணௌ ந ச நரக ரிபூர ரஸ்தலி வாசவேஷ்ம தேஜோ ரூபா
परैव त्रिषु भुवन तलेष्वादधाना व्यवस्थाम् सा श्री श्रेयांसि दिश्या दशिशिर महसो मण्डला ग्रोद्गता वह. சாந்தி மாமி வாங்கோ. நோதன்வான் ஜன்ம பூமிர் नोदन्वान् जन्म भूमिर् நததுதர भुवो न ततु तरभुवो बान्धवा कौस्तुभाद्या पाण्डवा कौस्तुपाद्या नोदन्वान् जन्म भूमिर्नतदुदर भुवो बान्धवा कौस्तुभाद्या नोदन्वान् जन्म भूमिर् न ततु तरभुवो पाण्डवा कौस्तुपाद्या यस्याः पद्मं न पाणौ यस्याः पद्ममनपानौ नद यस्याः पद्मं यस्याः पद्मं न पाणौ यस्याः पद्मं मनपानौ मन இல்ல மாமி பத்மம் ந பாணௌ यस्याः पद्मं न पानौ न च नरकरिपु न च नरकरिपु रस्थली वासवेश्म तस्थली वासवेश्म அது ர நச்சன் எனக்கு மறந்து போயிடும் போல இருக்கு மாமி. நச்சன் நச்ச நரகரிபு नच नरकरिपुर रस्थली रस्थली वासवेश्म वासवेश्म यस्याः पद्मं न पाणौ न च नरकरिपु रस्थली वासवेश्म यस्याः पद्मं न पानौ न च नरकरिपु रस्थली वासवेश्म. சோ அது பூரங்கிறது சேர்த்து, பட் நம்மளுக்கு ராகத்துக்காக நான் பூவை தனியாவும் ரேவை தனியாவும், அதனால தனியா ரஸ்தலி அப்படின்னு சொல்லக்கூடாது. ரஸ்தாலி மாதிரி சேர்த்துதான் அந்த லைனை சொல்லணும். சரியா? தேஜோ ரூபா பரைவ तेजो रूपा परैव त्रिषु भुवन तलेष् त्रिषु भुवनतलेष् वादधाना व्यवस्थाम् वादताना व्यवस्थाम् तेजो रूपा परैव त्रिषु भुवन तलेष् वादधाना व्यवस्थाम् तेजो रूपा परैव त्रिषु भुवनतलेष् वादताना व्यवस्थाम् सा श्री श्रेयांसि दिश्यात् सा श्री श्रेयांसि दिश्याम् अशिशिरमहसो तशिशिरमकसो मण्डलाग्रोद्गतावः मण्डलाक्रोत्कदावः. सा श्री श्रेयांसि दिश्यादशिशिरमहसो मण्डलाग्रोद्गतावः सा श्री श्रेयांसि दिश्यात् तशिशिरमकसो मण्डलाक्रोत्कदावः. नोदन्वान् जन्म भूमि न ततु तरभुवो पाण्डवा कौस्तुभाद्या यस्या पद्मं न पाणो न च नरकरिपुरस्थली वासवेश्म. तेजो रूपा परैव त्रिषु भुवनतले स्वादताना व्यवस्थाम् सा श्री श्रेयांसि दिश्या तशिशिरमकसो मण्डलाक्रोत्कदावः. அம்மா கதா கிடையாது, கத்தா த போட்டுக்கோங்க அந்த இடத்துல. பாக்கி எல்லாமே கரெக்டா சொன்னேன். சூப்பர். இன்னொரு சொல்லட்டாமா? இல்ல ஓகே ஓகே. நன்றி அம்மா.
மேம் எஸ், நச்ச நகரி அது ஒரு தடவை சொல்லுங்க மேம், அந்த லைன் மாத்திரம். இதோ வரேன், ஒரே நிமிஷம். यस्याः पद्मं न पाणौ न च नरकरिपूरस्थली वासवेश्म. ஓகே, ரஸ்தலேவாஸ்வவிஷ். ஓகே மேம், தேங்க்யூ. சாரதா மாமி இது ஒரு வாட்டி சொல்லுங்க திருப்பியும். நமஸ்காரம்மா. ம். नोदन्वाञ्जन्मभूमिर्न तददूर नोदन्वाञ्जन्मभूमिर्न तदुदर भुवो बान्धवः कौस्तुभाद्या यस्याः पद्मं न पाणौ न च नरकरिपूरस्थली वासवेश्म तेजोरूपा परैव त्रिषु भुवनतलेष्वादधाना व्यवस्थां सा श्रीश्रेयांसि दिश्यादशिशिर महसो मण्डलाग्रोद्गतावः. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். धन्यवाद. ஓகே, ஸோ இந்த ஸ்லோகமும் ஸ்டார் போட்டுக்கோங்க. போன ஸ்லோகம் மாதிரியே தான் இதுவும். லக்ஷ்மி கட்டாட்சம், நல்ல புகழ், ஸ்ரேயஸ் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. இதுவும் லக்ஷ்மியோட கம்பேர் பண்ணி தான் வருது. அதாவது என்னன்னா, சூரிய ஒளிக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் இருக்கிற ஒற்றுமை வேற்றுமை ரெண்டுத்தையும் நம்ம பார்க்க போறோம். முதல்ல வேற்றுமைய சொல்லிடுறோம். லக்ஷ்மி தேவி கிட்ட இருக்கிற சில குணங்கள் அண்ட் சிறப்புகள் சூரியன் கிட்ட இல்லாதது என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ வழக்கமா பார்த்தோம்னா திருமகள் லக்ஷ்மி உதித்தது பார்க்கடல்ல இருந்து. ஆனா இந்த சூரிய ஒளிங்கிற லக்ஷ்மிக்கு கடல் பிறப்பிடம் கிடையாது. ஓகேவா, முதல் வேறுபாடு. அதே மாதிரி லக்ஷ்மியோட உடன் பிறப்புகள்ங்கிறது ஏன்னா அந்த பார்க்கடலை கடையும் போதுதான் நம்மளுக்கு கௌஸ்துபமணி, அதுக்கப்புறம் காமதேனு இதெல்லாமே தோன்றது இல்லையா. சோ அது எல்லாமே லக்ஷ்மியுடைய உடன் பிறப்புகள் அப்படின்னு அர்த்தம். ஆனா அதே மாதிரி இந்த சூரிய ஒளிங்கிற அந்த லக்ஷ்மிக்கு யாரும் உடன் பிறப்புகள் கிடையாது அப்படிங்கிறா. அதே மாதிரி மகாலட்சுமி கையில எப்பவுமே தாமரை மலர் இருக்கு. ஆனா இந்த சூரிய ஒளிங்கிற லக்ஷ்மி கிட்ட தாமரை கிடையாது. அது மாதிரி மகாலட்சுமியுடைய உறைவிடம்ங்கிறது பெருமாளுடைய மார்பு, திருமார்பு. ஆனா இந்த சூரிய ஒளிங்கிற லக்ஷ்மிக்கு உறைவிடம்ங்கிறது எதுவும் இது பெருமாளுடைய மார்பு கிடையாது. இந்த மாதிரி பல்வேறு வேற்றுமைகள் இருக்கு அந்த திருமகளுக்கும் இந்த சூரிய ஒளி என்னும் லக்ஷ்மி தேவிக்கும். இந்த மாதிரி சொல்றாங்க. இப்போ வேற்றுமை எல்லாம் பார்த்துட்டோம். என்ன ஒற்றுமை ரெண்டுத்துக்கும் அப்படிங்கறது இப்ப பார்க்க போறோம். அந்த திருமாலின் மனைவியான மகாலட்சுமிங்கிறவோ மூவுலகையும் ரட்சிக்கும் தாயாக இருக்கிறாள். அதே மாதிரிதான் இந்த சூரிய ஒளிங்கிற திருமகளும் மூவுலகிலும் ஒழுங்கை நிலைநிறுத்தி காப்பவளாக இருக்கிறாள். சோ அந்த மாதிரி ரட்சிக்கிறதுல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி அப்படிங்கிறா. சோ இந்த மாதிரி ஒற்றுமை அது மாதிரி ஓகே. அந்த மகாலட்சுமியும் ஒளிமயமானவள். இந்த சூரிய ஒளிங்கிறது சொல்லவே வேண்டாம். இந்த லக்ஷ்மியும் ஒளிமயமானவள், ஒளியின் வடிவம் தான். சோ இந்த மாதிரி ஒற்றுமைகள் இவா ரெண்டு பேருக்கும் இருக்கு. வேற்றுமைகளும் இருக்கு, ஒற்றுமைகளும் இருக்கு. சோ இன்னொரு திருமகள் போல் இருக்கும் இந்த உதய சூரிய ஒளி நமக்கு நன்மைகளை அருளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். ஓகேவா, இதுதான் 43. நம்மளுக்கு 43யோட சூரிய ஒளி வர்ணனம் நம்மளுக்கு முடியறது. ஓகேவா, தேஜோ வர்ணனம்ங்கிறது முடியறது நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு அஸ்வ வர்ணனம் ஆரம்பிக்கிறது. அஸ்வங்கிறது என்ன? குதிரை. குதிரை சூரியனுடைய
தேரில் பூட்டப்பட்ட அந்த 7 குதிரைகள் இல்லையா? சோ குதிரை வர்ணனம் நம்மளுக்கு ஆரம்பிக்கிறது. ஒரு கொஞ்சம் ஸ்லோகம் தான் இருக்கும். தேஜோ வர்ணனம் 49 வரைக்கும். 6 ஸ்லோகம் தான் குதிரை வர்ணனம் இருக்கு. டைம் ஆயிடுத்தே, ஆரம்பிக்கலான்னு பார்த்தா. ஒன்னே ஒண்ணு சொல்லி கொடுத்துருவா. ஏன் ஆசைக்கு சொல்லிருங்க ஜி, 5 ரவுண்ட் ஆயிடும். ஒன்னே ஒன்னு கண்டினியூ பண்ணலாமே. நல்லா மேம் இருக்கே எனக்கு ஒரு மேம். இன்னொரு ஒண்ணே கிளாஸ் சொல்லி இருக்கு மேம். கொடுத்துடுறேன். நான் மட்டும் கொஞ்சம் லீவ் ஆயிக்கிறேன் மேம். இன்னொரு கிளாஸ் இருக்கு மேம். ஓகே ஓகே. தேங்க்யூ மேம். அஸ்வவர்ணனம். யாராவது 2 பேர் கை தூக்கிக்கோங்க. ரக்ஷன் த்வக்ஷுண்ண ஹேமோ பல பட்டல மலம் லாகவா துத்பதந்தஹ பாதங்கா பங்பவக்ஞா ஜித பவன ஜவா வாஜினஸ் தே ஜகந்தி ஏஷாம் வீதான்ய சின்ஹோன் நய மபி வஹதாம் மார்க மாக்யாதி மேரௌ. மேரா இருக்கு, அத ரவ்வுன்னு மாத்திக்கோங்க. மேரௌ. அடுத்த லைன்ல வவா விவி ஊ இருக்கு இல்லையா? அந்த ஊவை எடுத்துட்டு அ ஐ இ ஊ அந்த ஊவை போட்டுக்கோங்க. உத்யன் நுத்தாம தீப்திர் தியுமணி மணி ஷிலா வேதிகா ஜாத வேதாக. ரஷ்மி வாங்கோ. ரக்ஷந்த்வக்ஷுண்ண ஹேமோ ரக்ஷந்த்வக்ஷுண்ண ஹேமோ பலபடலமலம் பலபடலமலம் பலபடல. லாகவா. ஒரு வாட்டி போருமா? ஓகே. ராகவாதுத்பதந்தஹ ராகவா இல்ல லாகவாத் உத்பந்தஹ லாகவாதுத்பதந்தஹ. லாகவாதுத்பந்தஹ பந்தஹ இல்ல பதந்தஹ. உத்பதந்தஹ. ஓகே ஓகே. உத்பதந்தஹ. ஓகே யா. சாரி. ரக்ஷந்த்வக்ஷுண்ண ஹேமோபலபடலமலம் லாகவாதுத்பதந்தஹ. ரக்ஷம் த்வத்ஷுண்ண ஹேமோ பலபடலமலம் உத்பதபதந்தஹ. கரெக்டா? உத்பதபதந்தஹ கரெக்டா? அது உத்பதந்தஹ. உத்பதந்தஹ. பாதங்கா பங்பவக்ஞா பாதங்கா பங்கவங்ஞா பங்பவக்ஞா பங்வவங்ஞா ஜிதபவன ஜவா ஜிதபவன ஜவா வாஜினஸ்தே ஜகந்தி. வாஜினஸ்தே ஜகந்தி. பாதங்கா பங்பவக்ஞா ஜிதபவன ஜவா வாஜினஸ்தே ஜகந்தி. பாதங்கா பங்வவக்ஞா ஜிதபவன ஜவா வாஜினஸ்தே ஜகந்தி. ஏஷாம் வீதான்ய சின்ஹோன் ஏஷாம் வீதான்ய சின்ஹோன் நயமபி வஹதாம் நயமபி வஹதாம் மார்கமாக்யாதி மேரௌ. மார்கமாக்யாதி மேரௌ. येषां वीतान्यचिह्नोन्नयमपि वहतां मार्गमाख्याति मेरौ. येषां वीतान्य चिह्नो नयनपि वहतां मार्गमाख्याति मेरौ. उद्यन्नुद्दामदीप्तिर् उद्यन्नुद्दामदीप्तिर् द्युमणिमणिशिला द्युमणिमणिशिला वेदिका जातवेदाः. वेदिका जातवेदाः. उद्यन्नुद्दामदीप्तिर्द्युमणिमणिशिला वेदिका जातवेदाः.
उद्यन्नुद्दामदीप्तिर्द्युमणिमणिशिला वेदिका जातवेदाः रक्षन्त्वङ्क्षुण्ण रक्षन्त्वक्षुण्ण हेमोपलपटलमलं लाघवातुत्पत्त இங்கே தப்பு வருது எனக்கு. I'm unable to split it, please. உத்பதந்தஹ லாഘவாதுத்பதந்தஹ लाघवात् उत्पतन्तः. अच्छा, I'll split it, mummy. 1 minute, please. उत्पतन्तः पातङ्गाक्षं शङ्ग्ववङ्ग्याजित. शङ्ग्व எங்க இருக்கு? பங்க்வ. अच्छा, it's pa, is it? என்னோட bookல sure இருக்கு. अच्छा, अच्छा. पंग्ववङ्ग्याजित पवनजवा वाजिनस्ते जगन्ति येषां वीतान्यजिह्नो नयमपि चिन्होन् च. अच्छा, it's chi. अच्छा, it's g here. Okay. चिन्हो नयनमपि वहता नयमपि वहता मार्गमाख्याति मेरौ उद्यन्नुद्दामदीप्तिर्द्युमणिमणिशिला वेदिका जातवेदाः. ஓகே. சாந்தி மாமி, சாந்தி திருமலை மாமி ஒரு வாட்டி. उत्पन्न लाघवात् उत्पन्न. அம்மா நான் சொல்லட்டாமா? சாந்திமா நீங்க இப்பதானே சொன்னேன், வெயிட் பண்ணுங்க. சாந்தி திருமலை. மியூட் எடுக்க வரல மேம், வந்துட்டேன். ரக்ஷந்த்வக்ஷுன்ன ஹேமோபலபடலமலம் லாகவாதுத்பதந்தஹ பாதங்காஃப் பங்க்வவக்ஞாஜித பவன ஜவவாஜினஸ்தே ஜகந்தி येषां वीतान्यसिंहो नयमपि वहतां मार्गमाज्ञाति मेरौ उद्यन्नुत्तामदीप्तिर्द्युमणिमणिशिला वेदिका जातवेदाः. வெரி குட். மாக்யாதி இல்ல மாக்யாதி. இக்குது மாக்யாதி. பாக்கி எல்லாமே சூப்பரா சொன்னேன். வெரி குட், தேங்க்யூ மேம். சோ இங்க மேருமலை, எல்லாருக்குமே தெரியும், மேருமலை தங்க கலர்ல இருக்கும், ஃபுல்லா தங்க பாறைகளால இருக்கு. சோ அந்த மேருமலை, அந்த தங்க பாறைகள்ல யாருமே கால் படாத அந்த பாறைகள், அவ்வளோ பார்க்க மினுமினுன்னு இருக்கு. அப்பேற்பட்ட புனிதமான அந்த தலம் மேருமலை அப்படிங்கிறது. சோ சூரியன் வரும் பொழுது என்னன்னா, அந்த சூரியனோட குதிரைகள் வேகமா தேர ஓட்டிட்டு வருது இல்லையா, சூரிய பகவான் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த குதிரைகள் வரும் பொழுது அந்த பாறைகள் மேல அப்படியே அழகா தாவி தாவி கடந்து போறதான் அந்த பாறைகளை, அதாவது அந்த பாறைகள் நொறுங்காம அந்த குதிரைகள் தாவி தாவி கடந்து போறது. அதே மாதிரி சூரியனுடைய தேரோட்டி இருக்கான் இல்லையா, அருணன் அவனுக்கு கால் கிடையாது. அருணனுக்கு கால் கிடையாது, அது ஒரு சாபம், அது ஒரு தனி கதை. அவருக்கு கால் கிடையாது. சோ அவனை முடவன் அப்படின்னு அவனை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாளா. சோ முடவனோட குதிரைகள் அப்படின்னு இலக்காரமா இந்த உலகம் பேசாத வண்ணம், ஏன்னா முடவனால நடக்க கஷ்டப்படுவான்னு. ஆனா இந்த முடவனோட குதிரைகள் அவ்வளோ வேகமா அந்த மலைய, அந்த பாறைகளும் உடையாம அவ்வளோ வேகமா போறது. சோ முடவனுடைய குதிரைன்னு யாரும் இலக்காரமா பேசுற அளவுக்கு வச்சுக்காம அந்த குதிரைகள் அவ்வளோ வேகத்தோட, வாயுவையும் விஞ்சும் வேகத்தோட அது செல்கிறது. அது மாதிரி அது அப்படி போறதே தவிர, அது அந்த மலை மேல இப்ப யூஸ்வலா நம்ம எல்லாம் நடந்து போனோம்னா அந்த கால் தடம் அப்படியே தெரியும் இல்லையா, இது அந்த போற வேகம் அவ்வளவு லாவகமா, கால் பதியாம அவ்வளோ அழகா அதை கடந்து போறது. கொஞ்சமும் அது அந்த மலையை தாண்டி போச்சுங்கிற எந்த சின்னமும் அந்த மலை மேல கிடையாது அப்படின்னு. சோ அதுக்கு வழித்தடம் இப்படிதான் போனோன்னு, இப்போ நம்மளாம் ஒரு டூரிஸ்டோ எதுவோ நம்ம ஒரு இது வண்டி எடுத்துன்னு போறோம்னா நம்மளுக்கு டிராபிக் டைரக்ஷன் சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும், இப்படி போனோம் அப்படி போனோங்கிறது தெரியும் இல்லையா. அந்த மாதிரி இந்த சூரியனுடைய குதிரைகளுக்கு இப்படி போனோம் அப்படி போனோம்னு எந்த வழித்தடங்களும் தெரியாது. அதுவே அழகா எதை வச்சு போறது அப்படின்னா, அந்த சூரியகாந்த கருளுடைய அந்த ஒளி, அந்த ஒளிய டைரக்ஷன்
கைட் லைட்டை யூஸ் பண்ணிட்டு அது பாட்டுக்கு ஈஸியா லாவகமா போறதாம் அந்த குதிரைகள். பேர்பட்ட அற்புத குதிரைகள் இந்த உலகத்தை காத்து அருளட்டும் அப்படின்னு சொல்றேன். சோ குதிரைகளுடைய வர்ணனை அவ்வளவு அழகா இருக்கும் இன்னும் போக போக. சரியா? இது அடுத்த வாரம் இந்த எக்ஸ்பிளனேஷனை இன்னொரு வாட்டி சொல்றேன். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். மேம் 1 to 43 Ma'am, சூரியனோட ஒளியோட